இன்றைக்கு செல்கின்ற வழித்தடத்தினுடைய ஒரு சின்ன அசைவு கூட தெரியாமல் சொகுசாக நாம் பயணம் செய்கிறோம். அல்லாஹ் அக்பர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய துஆவை அல்லாஹ் எவ்வளவு கருணையோடு அங்கீகரித்திருக்கிறான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமை ஹாஜிமார்களே, இன்றைக்கு இவ்வளவு குளுமையாக, இவ்வளவு மிதமாக, இவ்வளவு சொகுசாக நாம் இந்த வீதியிலே பயணிக்கிறோம் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ. وَرْزُقْ أَهْلَهُم مِّنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُم بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. சமர், பழம். பழம் என்றால் சமர், அதே நேரத்தில் பலன் என்றாலும் சமர் தான். சமர் என்ற வார்த்தைக்கு பழம் என்றும் அர்த்தம் சொல்லலாம், பலன் என்றும் அர்த்தம் சொல்லலாம். யா அல்லாஹ், இந்த மக்காவிலே வருகின்ற, போகின்ற, தங்குகின்ற மக்களுக்கெல்லாம் பலன்களில் நீ அவர்களுக்கு ரிஸ்க் அளிப்பாயாக, அதிகமான பலன்களை தந்தல்வாயா. பலன் நாம் அடைகின்ற அத்துணை பாக்கியங்களையும் அது குறிக்கக்கூடிய ஒட்டுமொத்த வார்த்தை. அருமை ஹாஜிமார்களே, இன்றைக்கு நாம் இவ்வளவு அமைதியாக, இவ்வளவு சொகுசாக பயணம் செய்கிறோம். இப்ராஹிம், நமது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய துஆவின் கருணை.